68 வயதான ட்ராங் மை லேன் என்ற பெண் தொழிலதிபர் வியட்நாமில் 22,885 கோடி ரூபாய் வங்கி மோசடி செய்திருக்கிறார். வியட்நாமில் உள்ள ஹோசிமின் என்ற சிறிய கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ட்ராங் மை லேன் தனது தாயார் நடத்திய தேநீர் கடையில் அம்மாவுக்கு உதவி செய்து வந்தார். பிறகு தனது இளமை காலத்தில் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வந்தார். 1980களின் முற்பகுதி வரை வியட்நாமில் தனியார் நிறுவனங்கள் நிலம் வாங்க முடியாது. 1986ஆம் ஆண்டில் பதவிக்கு வந்த புதிய அரசு பொருளாதார சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக தனியார் நிறுவனங்களுக்கு நிலம் வாங்கவும் விற்கவும் அரசு அனுமதி அளித்தது. இதன் விளைவாக தனியார் நிறுவனங்களுக்கு பல வங்கிகள் நிலம் வாங்க அதிக அளவில் கடன்களை வழங்க தொடங்கின. இதனை அடுத்து வியட்நாமில் ரியல் எஸ்டேட் சந்தை வேகமாக வளர்ச்சியடைந்தது. ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பெரிய தொகை கடன்களை பெற வங்கிகளுக்கு லஞ்சம் கொடுத்தனர். கடன் பெற்று நிலங்களை வாங்கி குவித்தனர். பிறகு அதிக விலைக்கு வாங்கிய நிலங்களை விற்று பெரும் லாபம் பார்த்தனர். அதில் ட்ராங் மை லேனும் ஒருவர். வான் தின் பாட் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை அவர் தொடங்கினார். இதனால் 1990களில் ட்ராங் மை லேன் அபரிமிதமான செல்வத்தை சம்பாதித்தார். வங்கிகளுக்கு அதிக வட்டியும் மற்றும் அதிக லஞ்சமும் கொடுக்க வேண்டியதிருந்தது. எனவே தொழிலில் குறைந்த அளவே லாபம் கிடைத்தது. தனக்கு சொந்தமாக ஒரு வங்கி இருந்தால் லஞ்சம் கொடுக்கவோ அதிக வட்டி கொடுக்கவோ தேவையில்லை என்று லான் யோசித்தார். உடனே 3 சிறிய வங்கிகளை வாங்கினார். அவற்றை ஒன்றாக இணைத்து 2012ஆம் ஆண்டில் சாய்கான் ஜாயிண்ட் ஸ்டாக் கமர்ஷியல் பேங்க் என்ற வங்கியை லான் உருவாக்கினார். இந்த வங்கியை நம்பி மக்கள் அதிக அளவு பணத்தை டெபாசிட் செய்ய தொடங்கினார்கள். லானின் வங்கியில் அதிகமான பணம் குவிந்த வண்ணம் இருந்தது. இந்த வங்கி நாட்டின் 5வது மிகப்பெரிய வங்கியானது. வியட்நாமில் பிரபலமான பணக்கார பெண் தொழில் முனைவோர்களில் ஒருவராக லான் அறியப்பட்டார். எந்த ஒரு தனிநபரும் ஒரு வங்கியில் 5%க்கும் அதிகமான பங்குகளை வைத்திருப்பதை வியட்நாம் சட்டம் அனுமதிக்காது. இந்த உச்சவரம்பு சட்டம் தான் விரும்பிய அளவுக்கு பணத்தை வங்கியிலிருந்து எடுக்க முடியாமல் லானை தடுத்தது. இதிலிருந்து விடுபட லான் பல போலி ஷெல் நிறுவனங்களை உருவாக்கினார். நூற்றுக்கணக்கான இந்த ஷெல் நிறுவனங்கள் மூலம் ட்ராங் மை லேன் கிட்டத்தட்ட 90%க்கும் அதிகமான பங்குகளை தன்வசம் வைத்திருந்தார். சாய்கான் ஜாயிண்ட் ஸ்டாக் கமர்ஷியல் வங்கியில் மக்கள் வைத்திருந்த வைப்புத் தொகை பணத்தை லான் தனது ஷெல் நிறுவனங்களுக்கு பெரும் கடன்களை வாரி வழங்க தொடங்கினார். இப்படி தனது பினாமி ஷெல் நிறுவனங்களுக்கு 44 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக லான் வழங்கினார். அதிலிருந்து சுமார் 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரும்ப பெற்றார். 2019ஆம் ஆண்டு வியட்நாம் அரசு ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கியது. வணிகம் மற்றும் அரசு துறையில் உள்ள ஊழல்வாதிகளை குறிவைத்து எரியும் உலை என்ற பிரச்சாரம் நடத்தப்பட்டது. நாட்டில் எந்த வகையான ஊழலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவும் கடுமையாக தண்டிக்கவும் அரசு வழிவகை செய்தது. இந்த சூழலில் சாய்கான் ஜாயிண்ட் ஸ்டாக் கமர்ஷியல் வங்கியின் முன்னாள் ஊழியர்கள் சிலர் லான் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து ஷெல் நிறுவனங்களுக்கு அனுப்புவதாக செய்தியை பரப்பினர். இந்த தகவல் வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் வைரலானது. சாய்கான் ஜாயிண்ட் ஸ்டாக் கமர்ஷியல் வங்கியின் மீது நம்பிக்கை இழந்து மக்கள் டெபாசிட் செய்த பணத்தை திரும்ப கேட்டனர். முதலில் வந்த சிலருக்கு பணம் திரும்ப கொடுக்கப்பட்டது. பின்னர் வங்கி திவாலாகிவிட்டதாக கூறப்பட்டது. இந்த முறைகேடு அம்பலமானதும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்தது. லானின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டன. லானின் வங்கிக் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டன. 44 பில்லியன் அமெரிக்க டாலர்களில் சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மீட்கப்பட்டன. ஆனால் சுமார் இன்னும் 27 பில்லியன் அமெரிக்க டாலர்களை காணவில்லை. இது நாட்டின் கடந்த ஆண்டு ஜிடிபியில் 6% என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். வங்கி மோசடியை மறைக்க லான் வங்கி அதிகாரிகளுக்கு 5.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் கொடுத்துள்ளார். வியட்நாம் வரலாற்றில் இந்த அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். விசாரணைக்கு பின் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி லான் கைது செய்யப்பட்டார்.
2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் சட்டவிரோதமாக பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க டாலர்கள் மதிப்புடைய பத்திரங்களை வழங்கியதாக லேன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான 916 போலி கடன் பத்திரங்களை விற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. உலகிலேயே பெரிய வங்கி மோசடி செய்த குற்றத்திற்காக 68 வயதான லேனுக்கு கடந்த ஏப்ரல் 11 ஹோசிமின் நகர மக்கள் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரி நீதிமன்றத்தில் லேன் மேல்முறையீடு செய்திருந்தார். லேனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்க எந்த கரிசனமும் இல்லை என தெரிவித்த நீதிமன்றம் லேனின் மனுவை தள்ளுபடி செய்தது. எனவே லேனுக்கு மரண தண்டனை உறுதியாகியுள்ளது. இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட லேனின் கணவர் மற்றும் லேனின் மருமகள் உட்பட 85 பேர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வியட்நாம் சட்டப்படி மோசடி தொகையில் 75% தொகையை திருப்பி அளித்தால் மரண தண்டனை குறைக்கப்படும். இதனை அடுத்து அரசுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டிய 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டும் வேலையில் லானின் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். லானின் வங்கி மோசடி வியட்நாம் நாட்டு நிதித்துறையில் உள்ள நிர்வாக குறைபாடுகளை அப்பட்டமாக வெளிக்காட்டியிருக்கிறது.